ஹலோ மக்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வட மாவட்டங்களில் பிரச்சாரங்கள் முடிவடையக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. அடுத்து அவரது பிரச்சாரம் தென் மாவட்டங்களை குறிவைத்துள்ளார். ஆனால் தென் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வட மாவட்டங்களில் போல செயல்பட முடியுமா? பிரச்சாரத்திற்கு பெருமளவிலான தொண்டர்கள் வருவார்களா என்று பார்த்தால் அது கேள்விக்குறிதான். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென் மாவட்டத்தில் உள்ள மிக முக்கியமான குறிப்பிட்ட சமூகத்தினர்களுக்கு எதிராக செயல்பட்டதாக கூறி பல்வேறு பிரச்சனைகளும் எழுந்துள்ளது. பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்களை எதிர்த்து கட்சியிலிருந்து விலக்கி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டு நீதிமன்றத்தில் முறையிடக்கூடிய வகையிலும் தற்பொழுது வழக்கு விசாரணையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட சூழலில் பிரச்சாரத்திற்கு யார் வேண்டுமானாலும் எந்த தொகுதிக்கு வேண்டுமானாலும் செல்லலாம், போலீஸ் பாதுகாப்பும் கொடுக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென் மாவட்டத்திற்குள் பிரச்சாரத்திற்கு வந்தால் கூட்டம் கூடுமா? இதுதான் முக்கியமான ஒரு கேள்வி. அப்படியே கூட்டம் கூடினாலும் அது தென் மாவட்டத்தில் உள்ள தொண்டர்களா என்பதுதான் இப்பொழுது நாம் கேட்கக்கூடிய கேள்வியாக அமைந்துள்ளது. ஏனென்றால் நேற்று பன்னீர்செல்வம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டுள்ளார். அதாவது இன்னும் ஒரு சில நாட்களில் தேர்தல் ஆணையம் முழுவதுமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை நீதிமன்றத்திடம் ஆவணமாக கொடுக்கும். அதற்கு பிறகு அதிமுக யாருடைய கைக்கு செல்கிறது என்பதை மக்கள் முன்பு நீதிமன்றம் தெரிவிக்கும். அது மட்டுமல்ல, எடப்பாடியை முழுமையாக தொண்டர்களும் மக்களும் புறக்கணித்து விட்டார்கள். அவரது சுயநலத்திற்காக அதிமுகவை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டையும் பன்னீர்செல்வம் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். உங்களது பார்வையில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இரண்டாவதாக, தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு உட்கட்சியிலேயே சில முரண்பாடுகள் இருப்பதாகவும், ஏனென்றால் செல்லூர் ராஜு, RP உதயகுமார் போன்றவர்கள் முழுமையான ஆதரவுகள் எடப்பாடிக்கு கொடுப்பதை விட தொண்டர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில் ஈடுபட வேண்டும். ஆனால் அங்கு தமக்கு முன்னுரிமை கொடுக்கப்படாத காரணத்தினால் செல்லூர் ராஜு அவர்கள் மதுரைக்குள் எடப்பாடி வந்தால் பெருமளவிலான கூட்டத்தை நாங்கள் கூட்ட மாட்டோம், மக்களவை தேர்தலையும் இப்படித்தான் செய்தார், அதிமுகவின் வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யாமல் கிடப்பில் போட்டதன் காரணமாகத்தான் மதுரையில் அதிமுக தோல்வியை தழுவியது என்பதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது தனிப்பட்ட கோபத்தின் காரணமாக அதிமுகவின் தொண்டர்கள் புறக்கணிக்கிறார்களா என்று பார்த்தால் ஒற்றுமை என்ற ஒரு கேள்விற்கு எடப்பாடி தடையாக இருக்கிறார். அதன் மீது எழுந்துள்ள கோபம்தான் என்றும் சில முக்கியமான நிர்வாகிகளும் தெரிவித்து வருகிறார்கள். உங்களை கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதிமுகவின் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் எடப்பாடி பழனிசாமி மட்டும் போதுமா, அல்லது அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டுமா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.